ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், காரசாரமான சிக்கன் ஃப்ரை வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதுக்கு நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் வாங்கிட்டு வந்து நல்லா கழுவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் வாங்க. இது நல்லா ரச சாதம், சாம்பார் சாதத்துக்குலாம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். சிக்கனை நல்லா கழுவிட்டு அதுக்கு வந்து வெங்காயம் வந்து ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயமாக, ஒரு தக்காளி, மீடியமான தக்காளி, ஒரு தக்காளி, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 2 டேபிள் ஸ்பூன் இதுதான் நான் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து எண்ணெய் நல்லா கொஞ்சம் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் விட்டு சோம்பு போட்டுப்போம். சோம்பு வந்து கொஞ்சம் கலர் மாறின பிறகு வெங்காயத்தை சேர்த்து நல்லா வதக்கிப்போம். வெங்காயம் நல்லா வதங்கணும். அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் உங்களுக்கு வந்து மசாலா கொஞ்சம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் வெங்காயம் அதிகமாக சேர்த்துங்க. தக்காளி வந்து மீடியமான தக்காளி 2 சேர்த்துக்கலாம். நீங்கள் வெங்காயம் 2 வெங்காயம் சேர்த்துங்க. இப்போ இதில் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிப்போம். இதை வதக்கிட்டு தக்காளி வந்து ஒரு சின்ன தக்காளி அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வதக்கி விட்டுருங்க. வதக்கி விட்டுட்டு சிக்கனை வந்து இதோடையே சேர்த்து நம்ம வந்து நல்லா பரட்டி விட்டுறோம். நல்லா வந்து ஒரு 2-3 நிமிஷம் வந்து நல்லா பரட்டி விட்டுடுங்க. சிக்கனோட கலர் வந்து கொஞ்சம் நல்லா மாறி வரணும். இந்த மாதிரி செய்யும்போது நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. சிக்கன் வந்து நம்ம வந்து ஃப்ரை பண்ணுறது வந்து நம்ம வந்து நிறைய விதமாக செய்யலாம். நம்ம இது ஒரு விதமாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு உங்களுக்கு. இதே வந்து மஞ்சத்தூள் வந்து 1/2 டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். மிளகாத்தூள் வந்து காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துங்க. நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கேன். கொஞ்சம் காரமாக இருக்கும். ரச சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். 2 டேபிள் ஸ்பூன் இது வந்து டீஸ்பூன் அளவு சேர்த்துக்கிறேன். நான் வந்து 4 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதில் நாங்கள் டேபிள் ஸ்பூனை வந்து 2 ஸ்பூன் சேர்த்துங்க. சேர்த்துட்டு இது நல்லா கலந்து விட்டுறோம். இது வேகிறதுக்கு வந்து நல்லா வந்து 1 டம்ளர் தண்ணி விட்டுப்போம். ஒரு 200 அளவு தண்ணி விட்டுப்போம். இதோட கல் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி வந்து 1 டம்ளர் விட்டுட்டு நல்லா வந்து குறைச்ச தீயில் வந்து வேகட்டும். நல்லா மூடி போட்டுடலாம். நீங்கள் அப்பப்போ இடையில வந்து திறந்து விட்டு நல்லா கிண்டி விட்டுடுங்க. நல்லா அப்போ தான் வந்து சிக்கன் வந்து நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள், சிக்கன் வந்து நல்லா வெந்துருச்சு. நான் இடையில நல்லா பரட்டி விட்டுக்கிட்டே இருந்தேன். நல்லா சாதத்துக்கு சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாக வரும். இப்போ வந்து லாஸ்ட்டாக கருவேப்பிலை, கொத்தமல்லி சேர்த்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு சாப்பிட்றதுக்கு. நான் இன்றைக்கி ரச சாதத்துக்கு தான் நான் செய்கிறேன். உங்களுக்கு இதிலே மசாலா வேணும்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகவே நீங்கள் வெங்காயம், தக்காளி சேர்த்துக்கலாம். நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூளும் சேர்க்கணும். இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.